மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறது மாதிரி ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு வாஞ்ச வேணும் அப்படின்னு சொன்னேன். தாவீதை குறித்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவர் காடுகளில் தங்கி இருக்கிறார், சாதகமான சூழ்நிலை இல்லை, ஆலயம் இல்லை, அவருக்கு இசைக்கருவிகள் இல்லை, கொயர் இல்லை, எதுவுமே இல்லை. காட்டுக்குள்ளே உட்காந்து கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடும்பொழுது இந்த ஒரு புலம்பலுமே இல்லை அவருக்கு. நான் எப்போ ஆலயத்துக்கு வருவேன், எப்போ உங்கள் பிராகாரங்களில் வந்து வாசம் பண்ணுவேன், எப்போ உங்களை ஆராதிப்பேன், எப்போ உங்களை துதிப்பேன், இதே தான் அவருடைய ஏக்கமும் வாஞ்சையுமாய் இருந்தது. அந்த மாதிரி ஒரு வாஞ்சை நமக்கு வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைய நாளிலும் கூட தாவீதை பற்றி தான் சொல்ல போகிறோம். தாவீது தான் ரொம்ப முன்னுதாரணமாக இருக்கிறார் நமக்கு. நம்ம ஒரு சங்கீதத்தை எடுக்கலாம். 36வது சங்கீதத்திற்கு நேராக நம்ம வேதத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 36. 36 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 36:7. தேவனே உம்முடைய, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திர உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். மறுபடியும் படிக்கலாமா? தேவனே எங்கவா உமது செட்டைகளின் நிழலிலே. 91வது சங்கீதத்தில் கூட நம்ம இதையே தான் வாசிக்க முடியும். வாசிக்கலாமா? அதையும் 91வது சங்கீதம் 4வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாமே. 4வது வசனத்திலிருந்து, அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அப்போ ஆண்டவருடைய செட்டைக்கு கீழே ஒரு அடைக்கலம் இருக்கிறது, ஆண்டவருடைய செட்டைக்குள்ள ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஆனால் நாம தான் வந்து அதுக்குள்ள எப்படி வந்து நம்மளை அந்த அடைக்கலத்துக்குள்ள நாம் நம்மை உட்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பருந்து கழுகை பற்றி சொல்லும் போது நான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த பருந்து வந்து வரும் பொழுது இந்த தாய் கோழி என்ன பண்ணோன்னா வித்தியாசமாக ஒரு சவுண்டு விட்டு அது ரெக்கையை படப்படப்படன்னு அடிக்கும். அந்த சவுண்டு கேட்டவுடனே கோழி குஞ்செல்லாம் கடக்கடன்னு வந்து அதோட ரெக்கைக்குள்ளே உட்காந்துக்கும், அது மூடிக்கும். ஏதோ ஒரு பலவீனமான கோழி குஞ்சு அப்படி தத்தி தத்தி வரும் பாருங்கள், அதை நோட்டம் வச்சு அந்த கழுகு பிடிச்சிட்டு போயிடும். இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே எல்லாம் கருகி போச்சு, அதை வந்து எப்படி இந்த காட்டுத்தீ வந்துச்சின்னு சொல்லிட்டு எல்லாம் ரீசர்ச் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு குருவி சத்தம். இவ்வளோ பெரிய தீ, இவ்வளோ ராட்சத மரங்களெல்லாம் அழிச்சு போட்டுச்சு, எப்படி ஒரு குருவி மட்டும் சாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு தாய் குருவி செத்து கிடக்கு, அதுக்குடைய செட்டைக்குள்ளேருந்து கோழி குஞ்சுகள் வந்து கொண்டு இருக்கிறது. இப்படி நான் பல சம்பவங்களை உங்களுக்கு செட்டைகளின் நிழலுக்கு நான் உங்களுக்கு சொல்லி இருப்பது எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. ஆனால் நான் இன்னொரு காரியம் என்னென்னா, ஆண்டவருனோ பெரிய இந்த உலகத்தை விட பெரிய பறவை மாதிரியும் நாமெல்லாம் போய் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே உட்கார்ற மாதிரி ஒரு உவமேயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உருவகங்கள் படுத்தி வேதம் அந்த வார்த்தைகளை நமக்கு அழகாய் தெளிவுபடுத்துகிறது. இந்த ஆண்டவருடைய செட்டைக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள், அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்ம எல்லாருமே வர வேண்டும். அங்கே வந்து இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் பொழுது, உமது கிருபைகள் ரொம்ப அருமையானவை, மனுபுத்திரர் உமது செட்டைகளுக்குள்ள, ஆமாம், மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அண்டர் த ஷேடோ ஆஃப் யோர் விங்ஸ். அந்த விங்ஸ்குள்ள மனுஷனாக பிறந்த எல்லாருமே அந்த பாதுகாப்புக்குள்ளே போக வேண்டும். இதெல்லாம் யார் சொல்கிறாருன்னா நம்மளுடைய ஃபேவரேட் பர்சனாலிட்டி டேவிட். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வசனத்தில் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த இந்த சங்கீதம் என்னவா? கர்த்தருடைய தாசன். ஆண்டவருக்கு, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெயர் சிநேகிதன். ஆண்டவருக்கு யாராம் தாவீது? சிநேகிதன். ஆங்கில வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சர்வன்ட் ஆஃப் காட், தேவனுடைய ஊழியன். அவர் எங்கே ஊழியம் செஞ்சார்? ராஜாவாக தானே இருந்தார். ஆராதிக்கிறத தான் அப்படி சொல்லுது. ஆண்டவருக்கென்று நம்ம எதை செஞ்சாலும் நம்ம ஊழியக்காரங்க லிஸ்ட்டில் வந்துடுவோம். கொஞ்சம் நல்லா இருக்குல்ல கேட்குறக்கு. ஜெபிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும், என்ன பண்ண முடியுமோ டூ வாட் எவர் யூ லைக், வாட் எவர் யூ கேன். உங்களால் என்ன முடியுமோ, உங்களால் முடிஞ்சதெல்லாம் ஆண்டவருக்கு. நான் சொல்லுவேன், இதை கூட்டி தொடச்சா கூட, ஒரு கலசம் தண்ணி ஊழியக்காரருக்கு எடுத்து கொடுத்தா கூட, அது எல்லாமே கணக்கில், ஆண்டவருடைய கணக்கில். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்போது ஆண்டவருடைய பார்வையில் அது எல்லாமே. அப்போது
நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், செட்டைக்குள்ளே வருவதற்கு அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை, எல்லாரும் அந்த பாதுகாப்புக்குள்ளே வரணும். இங்கே தாசன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இன்னும் எபிரேய வேதத்தில் இந்த தலைப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, டேவிட் வந்து தேவனுடைய இருதயமானவன். ஆண்டவருடைய இருதயமே யார் தானாமா? அப்படின்னா என்ன இருக்கும்? ஆண்டவர் இருதயம் எதுக்காக துடிக்குதோ தாவீதுடைய இதயமும் அதுக்காக தான் துடிச்சிருக்கும். ஆண்டவர் மனசில் என்ன நினைக்கிறாரோ அதையே சில டைம் நம்ம நினைப்போல, ஹைஃபை சொல்லிக்கும், நானும் அதை தான் நினச்சேன், நானும் அதை தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி அடிக்கடி தாவீது ஆண்டவரோட ஹைஃபை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆண்டவரும் வந்து சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இதை தாண்டா நான் நினச்சேன் நீ செஞ்சிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல. அப்படி எள்ளுன்னா என்னையா நிற்கிறியே, அந்த மாதிரி ஆண்டவர் இருதயத்தில் என்னவெல்லாம் நினைக்கிறாரோ அதனுடைய வெளிப்பாடாய் விளங்கினவர் தாவீது. உடனே நம்மளுக்கு கோபம் வரும். அவர் பாவம் பண்ணார் இல்லையா, அவர் போய் ஆண்டவருடைய பிள்ளையா? அவர் பாவம் பண்ணது கம்மி, ஆண்டவரை தேடின தேடல் அதிகம். ஆண்டவருக்காக அவர் இருதயம் துடித்தது அதிகம். அந்த பாவம் பண்ணேன்னு வந்து சொல்லும் பொழுது அந்த ஹார்ட் ஆஃப் ரியலைசேஷன், ஒரு ரியலைஸ் பண்ணுறாரு, அதுக்காக மன்னிப்பு கேட்குறாரு, திரும்ப அதை செய்ய மாட்டேங்கிற ஒரு உணர்வு. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். அதனால் அதை விட்டுருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாவங்களை என்னைக்கு நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்குறோமோ, மன்னிப்பு கேட்டு திரும்ப செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்த உடனே நம்ம பரிசுத்தவான்கள் லிஸ்ட்டுக்கு போயாச்சு. ஆண்டவர் கடலுக்கு கீழே அதை போட்டு விட்டார், முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார். அதை பற்றி திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் பிலாங்ஸ் டு சாட்டன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், குற்ற மனப்பான்மை, பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பாவத்தையே ஆண்டவர் மன்னிச்சு மறந்த பாவத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னால் நமக்குள்ள சாத்தான் கிரியை செய்துன்னு அர்த்தம். பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஒரு தடவை நாய் மாதிரி நம்ம அதை வாமிட் பண்ணிட்டோம்னா நெவர் கோ பேக், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கூட இல்லை. ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களுடைய இடத்துல ஆண்டவர் வைக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நான் உங்களை பரிசுத்தமாக்கவே இல்லை, நீங்களும் பரிசுத்தர் தான். நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னா யூ ஆர் அ பிளஸ்ஸிங். நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து கொண்டே இருப்பேன் இல்லை, நம்மளே ஆசீர்வாதம் ஆயிடுவோம். நான் உன்னை வெளிச்சத்துக்கு நேராக நடத்தினேன்னா நம்மளே வெளிச்சம் ஆகிறோம். ஆண்டவர் தமக்கு ஈக்குவலான ஒரு சிங்காசனத்தை வைத்து தான் நம்மை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அப்போ ஆண்டவருடைய இருதயம் போன்ற, ஆண்டவருடைய இருதயத்தை போலவே தாவீதினுடைய இருதயம், தாவீதே ஆண்டவருடைய இருதயம் என்று சில மொழியாக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தாவீது முழு மனுக்குலத்தை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? அவருடைய சட்டைக்குள்ள வந்துருங்கப்பா. எங்க வந்துருங்க? நிறைய ரூம்ஸ் இருக்கு போல இருக்குல்ல, அந்த யார் வேணா தங்கிக்கலாம், வந்துருங்க. ஏன் தெரியுமா? அதுக்குள்ள நிறைய பாதுகாப்பு இருக்கு, அதுக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. மனுஷர் வந்தடையத்தக்க ஒரு ஸ்தலம் உண்டு என்றால் என் ஆண்டவருடைய செட்டைகளின் நிழல். எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, உங்க செட்டைக்குள்ள நான் வர்றேன்ப்பா. என் கணவர், என் குழந்தைங்க, எங்க அம்மா, எங்க அப்பா, என் பிள்ளைங்க, சொந்தங்கள் எல்லாருமாய் குடும்பமாய் உமது செட்டைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 அப்ப நாம தான் அந்த செட்டைக்குள்ள போய்க்கணும். கோழி செட்டை விரிக்கும், கோழி குஞ்சு என்ன பண்ணணும்? போய் தாய்க்குள்ளோ அந்த அடைக்கலத்துக்கு உட்பட வேண்டும். அதுபோல ஆண்டவருடைய செட்டைகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. நாம தான் என்ன பண்ணணும்? அதற்குள்ளாய் போய் நம்மை நாம் பாதுகாப்பு படுத்தி கொள்ள வேண்டும். ஓகே, இந்த செட்டைகளுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதம் பண்ண உடனே ஆசீர்வாதமே தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஸோ யூ சி, கிறிஸ்டியானிட்டின்றது வந்து ஒரு பேலன்சிங். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பேலன்ஸ் பண்ணி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிலுவை என்பது இப்படி ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல் இருக்கும். பூமிக்குள்ளே இருக்கிற மனுஷன்
தேவனை நோக்கி போகிறது தான் இந்த ஸ்டெம் நம்மளுக்கு காமிக்குது. ஆனால் விரிக்கப்பட்ட 2 அந்த ஹாரிசான்டல் வுட் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, உலகத்து மக்களோடு கூட பேலன்ஸ் பண்ணி 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 தான் நான் கிறிஸ்துவை கண்டடைய முடியும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது. கண்ட சகோதரனை நேசிக்கணும், பாடுகள் இருக்கும், உபத்திரவம் இருக்கும், ஆண்டவரை கிட்டி சேர 1000 தடைகள் நமது வாழ்க்கையில், நமக்குள்ளேயே, நம்மை சுற்றி, நமது சரீரத்தில் எல்லாவற்றிலும் இருக்கும். அதை தாண்டி 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 பேலன்ஸ் பண்ணி ஆண்டவரை நோக்கி போவதுதான் சிலுவையை சுமக்கிற அனுபவம், கிறிஸ்துவுக்கு நேராக்கப்படுகிற அனுபவம். அப்போது பேலன்சிங் அதில் தான் நம்ம சில நேரங்களில் கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். ஆசீர்வாதமே தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றீங்க, ஆசீர்வாதத்தை பின்னாடி போகாதீங்கன்றீங்க. என்ன சொல்கிறீங்க? நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், ஆசீர்வதிக்கப்படவே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதங்கள் உண்டு. உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு நிச்சயித்திருக்கிறார். வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தான் சொல்லுது. ஆமாவா? நீ சுகமாய் இருப்பாய். பரலோகத்தில் போனால் நமக்கு ஒரு வியாதியும் வராது, நம்ம சுகமாக தான் இருப்போம். நீ நல்ல ஆகாரத்தை புசித்து திருப்தி அடைவாய். பரலோகத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல பரலோக ராஜ்யம். உன் வீடு நல்ல பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கும். பரலோகத்தில் எனக்கு எந்த ஃபர்னிச்சரும் வேண்டாம். நீ வாழ்ந்து சுகித்திருப்பாய். பரலோகத்தில் யாருக்கும் சாவே கிடையாது. ஸோ வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்கள் பெரும்பாலானவை பூமிக்குரிய வாழ்க்கைக்கு தான் உரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் வியாதி இல்லாமல் வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும், ஆஸ்திகள் வேணும், என் பிள்ளைகள் வாழணும், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்க்கணும். எல்லா ஆசீர்வாதங்களும் பெரும்பாலானவை உலகத்திற்குரியதை தான் காண்பிக்கிறது. ஆனால் எங்கெல்லாம் ஆனால் வருதோ அங்கெல்லாம் ஒரு செக்க ஆண்டவர் வச்சிருவார் இல்லை. ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்காக தேவனை பின்பற்றுகிற கூட்டம் நீங்களும் நானும் அல்ல. ஆசீர்வதிக்கவே படாட்டி கூட ஆண்டவரை நாங்கள் சேவிப்போம். ஒன்று எங்களுக்கு இல்லைனா கூட நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுவோம். தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் கூட எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எங்கள் இருதயம் என்றென்றேக்கும் என்றென்றேக்கும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை தான் நான் சொல்ல வருகிறேன். ஆசீர்வாதங்கள் நிச்சயிக்கப்பட்டவை. இந்த ஆசீர்வாதங்கள் உலக பிரகாரமானதை மாத்திரம் ஆண்டவர் சொல்லவில்லை, உலகத்திற்குரியதும் இருக்கிறது, ஆவிக்குரியதும் இருக்கிறது. நம்ம என்ன ஆசீர்வதின்னு உலகத்துக்குரியதை மட்டும் நம்ம நினைக்கிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். எதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே உலக பிரகாரமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது என்ன? உள்ளும் புறம்பும் மேய்ச்சல், இம்மையிலும் மறுமையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படிங்கிறது என்னதுன்னா, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு சிலருடைய உபதேசங்கள் ஆசீர்வாதத்தை பற்றியே, கிருபையை பற்றியே, இல்லை கண்டிதத்தை பற்றியே, இப்படி வித்தியாசமான காரியங்கள் இன்னைக்கு நமக்கு வருது. நம்மளே குழம்பி போயிடும். ஐயோ அப்படியான்னு நாம் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் பிள்ளைகள் எல்லாவற்றையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று. கடந்த நாட்களில் நான் தம்பி கூட நானும் ஒரு மீட்டிங்க்கு அவன் என்னை காரில் கூட்டிகிட்டு போனான். அவன் கூட அவன் தான் பேசிகிட்டு இருந்தோம். அவன் தம்பியோட ஆண்டவர் பார்த்தா ஒருத்தரை குணப்படுத்தும் பொழுது, ஒரு குருடனுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சித்தம் உண்டு, உடம்பு நல்லா இல்லாத ஒரு சிக் பர்சனை பார்க்குறது, கண்ணு தெரியாதவனை பத்திமையோ பார்த்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஒருத்தரை தொட்டு சுகமாக்குறாரு. இன்னொரு குருடனுக்கு என்ன தெரியுமா பண்ணுறாரு, மண்ணில் போய் எச்சில துப்பி குழப்பி அவன் கண்ணில் பூசுறாரு. குழப்பி கண்ணில் பூசினவன் என்ன சொல்லுவான், ஏப்பா எச்சு துப்பி குழப்பி பூசினாதான்ப்பா சுகம், எச்சு துப்பி கண்ணில் பூசினாதான்ப்பா சுகம் அப்படி சொல்லுவான். ஆண்டவர் தொட்டு சுகமாக்கணும் என்ன தெரியுமா சொல்லுவோம், தொட்டாதான் சுகம். அதனால யார் சொன்னா, என்னெல்லாம் தொட்டு தான் சுகமாக்கினார், தொட்டாதான் சுகம். இன்னொருத்தர் சொல்லுவான், ஏப்பா அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னாலே சுகம்ப்பா, என்னெல்லாம் அவர் தொடக்கூட இல்லைப்பா, தூரத்துலேருந்து சித்தம் இருக்கு, சுத்தமாக எந்திரினாரு, நான் எந்திரிச்சு நடந்துட்டேன்ப்பா. எப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நாம் உட்படுகிறோமோ அதை மாத்திரம் நாம் நினைத்து போதிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதுவல்ல. தமக்கு யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவர்கள் மேலே இரக்கமாக இருக்கிறார். சில பேரை கண்டிதத்தினால தான் கொண்டு வரணும்னு நினச்சா கண்டிதத்தினால தான் கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர்
ஆண்டவர் தன் நிலையிலிருந்து மாறுவதில்லை. அவருடைய கிரியைகள் ஒவ்வொருவருக்கு ஏற்ற விதமாய் மாறுபடுகிறது. அப்போ எனக்கு ஆண்டவர் நியமித்தது என்ன? நான் எந்த பாதையில் நடக்க வேண்டும்? எனக்கென்று ஆண்டவர் நியமித்த ஓட்டம் எது? அதில் நான் ஓடுவதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவதுதான் புத்தியுள்ளவர்கள் கணக்கு பார்க்க கடவர்கள் என்ற வார்த்தை. புத்தியுள்ளவன் என்ன பண்ணுவான்? கால்குலேட் பண்ணி பார்ப்பான். என்ன நீ சொல்கிறது ஒரே கோட்டில் போகிற மாதிரி இருக்குது, இது பைபிளுக்கு சம்மந்தமா இல்லையா? எடு வசனத்தை திருப்பு, என் வசனம் என்ன சொல்கிறது, இதுவும் மேட்ச் ஆகுதா? ரைட்டு, என் ஆண்டவர் சொன்னார். எதை கேட்டாலும் ஆணு ஆட்டுக்குட்டி மாதிரி தலையாட்டக்கூடாது. எல்லாவற்றையும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நலமானது எது என்று தெரிந்து கொண்டு ஆண்டவர் காட்டுகிற பாதைகளில் நடக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் பேதைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சர்ப்பத்தை போல வினா உள்ளவங்களாக இருங்க. ஸோ ஆப்வியஸாக நமக்கு பாம்பு ஒரு நெகட்டிவ். நம்ம அதை பிசாசுனுவோம், நம்ம யாரும் அதை நேசிக்க மாட்டோம். யாராவது வீட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணணும்? சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக. இப்போ பாம்பு அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது அடிக்கிறதுக்கு கூட ஒரு சாமர்த்தியம் வேணும், எல்லாரெல்லாம் அடிக்க முடியாது. அது சட்டுன்னு தப்பிச்சிடும். அந்த நம்ம நடக்கிற அந்த சவுண்ட்லேயே அது தரையில் ஒட்டிட்டு தானே இருக்குது. அந்த வைப்ரேஷனே அது கண்டுபிடிச்சிடும் நம்மளை தேடி எதிரி வரான்னு சொல்லிட்டு. அப்போது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கணும் ஆண்டவர் பிள்ளைங்க. ரொம்ப பேதைகளாக இராதபடி இந்த மாதிரி காரியங்களில் ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்விப்படும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதைப்பட வேண்டும். அப்போது ஆசீர்வாதம் மாத்திரமே வாழ்க்கை, ஆசீர்வாதம் மாத்திரமே இல்லாமல் ஆசீர்வாதமும் இருக்கலாம். ஆண்டவர் தண்டிக்கிற தெய்வம், கோபம் உள்ள தெய்வம், எரிச்சல் உள்ள தெய்வம். அவருடைய கோபத்தின் மிலாற்றை கண்ட மனுஷன் நான். பட்டயத்தை உரையிலிருந்து உருவி கொண்டு நின்னான். ஓங்கிய பட்டயத்தோடு தூதன் நின்னான். அவருடைய உக்கிரத்தின் வண்டல்களை நான் உறிஞ்சு குடித்தேன். இப்படியெல்லாம் வசனம் இருக்கு. அப்போ ஆண்டவர் கோபமே படமாட்டார் அப்படியும் சொல்லிட முடியாது. என் தேவன் கோபப்படுகிறார். ஆண்டவருக்கு அவருடைய கோபம் பற்றி எரியும். குமாரன் கோபம் கொள்ளாதபடி அவர் பாதத்தை நாம் வழியில் அழியாதபடிக்கு பாதத்தை முத்தம் செஞ்சு அவரை கூல் பண்ணுங்க, அவரை தாஜா பண்ணி சமாதானப்படுத்துங்க. அப்போ என்ன பண்ணுவார்னா, ஓங்கின பட்டயத்தை சரி நான் உன்னை வெட்டலை அப்படின்னு உள்ள போட்டுருவார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எல்லா நாளும் கிருபையை சார்ந்து என்றைக்கும் ஆண்டவர் இரக்கமாகவே இருப்பார் அப்படி சொல்லிட முடியாது. குட்டி குழந்தைங்களை கொஞ்ச நாள் நம்ம பேம்பர் பண்ணுறோம். ஒரு காலம் வரும்பொழுது அவங்கள நம்ம கண்டிக்கிறோம். ஒரு காலம் வரும்பொழுது நீ கொஞ்சம் என்னை பார்த்துக்கோன்னு நம்ம நம்மளுடைய காரியங்களை கூட அவங்கள இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். நீ சம்பாரி, நீ என்ன கொஞ்சம் பாரு, நான் உழைச்சிட்டேன், இனிமேல் நீ தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும். நானும் குழந்தையாக இருக்கும்பொழுது குழந்தைக்கேற்றவைகளை சிந்தித்தேன். ஆண்டவர் எனக்கு கொஞ்சிட்டே இருப்பார், இறக்கம் காமிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு நான் நினச்சி கொண்டே இருந்தேன். புருஷனான போதோ என் இடையை நான் கட்டிக்கொண்டேன். வசனமாகிய ஞானப்பால் எல்லாம் போய் கொஞ்சம் கடினமான உபதேசங்கள் வந்தால் கூட நான் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். ஐ எம் ஏபிள் டு டைஜஸ்ட். ஐயோ எனக்கு வேணாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படி சொல்லாமல், இல்லை ஆண்டவரே நீங்கள் எந்த பாதையில் என்ன நடத்தினாலும் பரவாயில்ல ஆண்டவரே, சோதித்த பின் சுத்த பொன்னாய் நான் விளங்குவேன். ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய பெரிய திட்டங்கள், நமக்கு அதெல்லாம் தெரியாது, வைத்திருக்கிறார். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர். நான் தான் சொன்னேன் இல்லையா, அவர் பரிசுத்தர்னா நம்மளும் பரிசுத்தர். நம்மை ஆசீர்வதிக்கிறார்னா நம்மளே ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். இது ஆண்டவருடைய திட்டம். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய செட்டைக்குள்ளே வரும்பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் வருகிறது என்பதை பார்க்க போகிறோம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம படிக்க முடியும். நீங்கள் படிக்க வேண்டாம். போவாஸ் சொல்லுவார். போவாஸ்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? பெட்ஷீட் ஞாபகம் வந்துடும். அவர் நம்ம பெட்ஷீட் வியாபாரம் பண்ண மாதிரி. அவன் போவாஸ்னோடனே பெட்ஷீட் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. அது மட்டும் இல்லை, அவருடைய செட்டைகளின் கீழே வந்த உனக்கு நிறைவான ஆசீர்வாதம் உண்டு. மகளே நீ பயப்படாத, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். செட்டைகளின் நிழலுக்குள்ளே நீ வந்துட்டல்ல, இனி சத்துரு எரிகிற அக்கினி அஸ்திரங்கள், சாத்தானினுடைய துர் ஆலோசனைகள், மனுஷர் எய்கிற அந்த அம்புகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாதபடி ஒரு பாதுகாப்புக்குள்ளே நீ வந்து விட்டாய் என்று அர்த்தம். இப்போ இந்த செட்டைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்னா நம்ம பார்க்க போகிறோம். அங்கே அவர் சொல்லிட்டு 9வது வசனத்தை சொல்லுகிறார். ஆலயத்தில் உள்ள 8வது வசனத்தை படிக்கலாமா? ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால்
முதலாவது ஆலயத்தில் உள்ள ஒரு சம்பூரணம். ஆலயத்துக்கு வரணும் இதே தான் போன வாரமும் நம்ம பார்த்தோம். எப்போ ஆலயத்தில் வந்து நிற்பேன், எப்போ உங்கள் சன்னிதானத்தில் வந்து நிற்பேன். வீட்டில் என்னதான் அட்டன் பண்ணாலும் இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குப்பா. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். தேவாலயத்தில் தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்கள் மத்தியில் அவர் நியாயம் விசாரிக்கிறவராய், நடமாடுகிறவராய், அவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஆலயம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஜெபிக்கிற நேரம் இது ஒரு பெதஸ்தா குளமாக மாறிடும். இதுக்குள்ளே இருக்கிற யாவரும் நம்ம குணமடைவோம். இதெல்லாம் எங்களுடைய ஜெபம். அந்த ஜெபங்களெல்லாம் வீணா போகாது. அப்போ இந்த ஆலயத்தினுடைய சம்பூரணம், இதுக்கு ஆங்கிலத்தில் abundant satisfaction, ஒரு திருப்தியிலேயே ஒரு மிகுதியான திருப்தியாமா. கொழுமை அது நம்ம படிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 55வது வசனம், மன்னிக்கணும், 55வது அதிகாரம் 2வது வசனம். நான் உங்களுக்காக படிக்கிறேன். திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். ஆத்மா எப்படி மகிழ்ச்சி ஆகுமா? கொழுமையான பதார்த்தத்தினால உன் ஆத்மா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தி ஆகும்னு சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு கொழுமை இருக்கிறது. நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். நான்வெஜ் நீங்கள் சாப்பிடாட்டி கூட வெஜ்ஜில் வந்து கூட நம்மளுக்கு தேவையான கொழுப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போனால் தான் ஒரு ஸ்டொமக், அந்த ஒரு ஃபில்லிங், அந்த வயிறு ஃபில்லான மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அது வயிற்றுக்குள்ளே போகும் பொழுது மற்ற ஆகாரத்தை காட்டிலும் அந்த கொழுப்பை சாப்பிடும் பொழுது அது வந்து நம்மளை புஷ்டி ஆகிற மாதிரியே நம்ம ஸ்டொமக்கும் வந்து ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஆண்டவருடைய வார்த்தையின் கொழுமை. அப்போது இங்கே ஆலயத்தினுடைய சம்பூர்ணம் என்பது ஆண்டவருடைய வார்த்தையை குறிக்கிறது. நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படின்னா, நிறைய சர்ச்சஸில் நான் பார்த்துட்டேன், சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். நம்ம சர்ச்சில் எல்லாரும் அப்படி இல்லை. சில பேர் நம்ம வந்து ஆராதனை வேலையில் சந்தோஷமாக கைத்தட்டி ஆராதனை பண்ணுவோம். காணிக்க வேலையெல்லாம் நடந்து போய் நல்ல உற்சாகமாக காணிக்க போடுவோம். சாட்சி எல்லாமே கேட்போம். செய்தி ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும்னா, அப்படியே மெதுவாக கண்ணி இப்படி இருந்த கண்ணி இப்படி வந்து இப்படி ஆகிடும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அது சாத்தானுடைய தந்திரம். ஏன் தெரியுமா? ஆராதனை நம்மை தேவனிடத்துக்கு கொண்டு சேர்க்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இசை கருவிகளை வாசித்து நேர்த்தியாக ஆராதிக்கிற ஆராதனை ஆண்டவருக்கு பிடிக்கும். கிண்ணறான வீணையே விழி, தம்புருவே விழி, இதை விட இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கொயர் வச்சு நேர்த்தியாக பாடலாம், ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம். எல்லாமே ஆண்டவருக்கு பிடிக்கும். ஒரு ஊழியக்காரர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறாருன்னு வைங்களேன், அப்படி எல்லாரும் க்யூரியஸ், என் பேரை சொல்வாரா, என் பெயரை சொல்லி அழைப்பாரா, எனக்கு ஒரு வார்த்தை வருமா, அல்லேலூயா ஆயிடுவோம். அதையும் நான் குற்றம் சொல்லலை, அதுவும் ஆண்டவருடைய செயல். ஒரு குணமாக்குகிற வரம் பெற்ற ஊழியக்காரர் வந்தால் எல்லாரும் போய் எனக்கு எங்கேயாவது வியாதி இருக்கா யோசிச்சு கண்டுபிடிச்சி அது சரியானா பரவாயில்லன்னு போய் நின்றுருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா சூழ்நிலையும் நம்ம உற்சாகமாக இருப்போம். ஆனால் பிரசங்கம்னா மட்டும் சில டைம் பார்க்கறது, சில டைம் அப்போ எப்போ முடியும் எந்திரிச்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள என்ன அலைகள் ஓடிக்கொண்டு இருக்கும். சில வயசான அம்மா மாதிரி என்ன பண்ணுவாங்க, இருந்து தூங்கிடுவாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை யாரும் அப்படி தட்டியெல்லாம் எழுப்புறதில்ல. நீங்கள் தூங்கும்போது எனக்கு பார்த்தா பாவமாக தான் இருக்கும். எங்கேயாச்சும் நிம்மதியாக தூங்கட்டும்னு தான் எனக்கு தோணும். ஆனால் தூங்குறவங்க வந்து கொஞ்சம் டேஞ்சரான ஆள். ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு பிரசங்கியார் என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தாராம். பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்துக்கு போகிறவங்களாம் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னாராம். எல்லாரும் ஏஞ்சி நின்னாங்களாம். ஒரு பாட்டி மட்டும் தூங்கிட்டாங்களாம். தூங்கிட்டோடனே சரி உட்காருங்க, நரகத்துக்கு போகிறவங்க எந்திரிங்கன்னாலாம். சடசடன்னு எல்லாரும் உட்கார்ற சத்தத்தில் கண்ணு திறந்து பாட்டி ஏஞ்சி நின்ட்டாங்களாம். ஏஞ்சி நின்ட்டு பார்த்தா எல்லாரும் உட்காந்துருக்காங்கன்னா நம்ம மட்டும். பாஸ்டரையா கேட்டாராம், பாட்டியம்மா எங்கே போகிறதுக்கு நிற்கிறீங்க? இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பாட்டியம்மா நிற்கிறீங்களே, எங்கே போக போகிறீங்க நீங்கள்? நான் சொன்னது புரிஞ்சுதா? நம்ம 2 பேர் தான் பாஸ்டரையா நிற்கிறோம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம். தூங்குற ஆள் வந்து பாஸ்டரையும் சேர்த்து நரகத்துக்கு இழுத்துட்டு போயிட போகிறீங்கன்னு விளையாட்டாக அந்த கதையை சொல்கிறது உண்டு. ஆனால் நான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை அசதி இருக்கலாம் உங்களுக்கு, ஒருவேளை சில நேரங்களில் பிரசங்கம் புரியாமல் கூட இருக்கலாம். அதனால் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கத்தி, ஆண்டவருடைய வார்த்தைன்றது என்னது? பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள ஷார்ப் பண்ணப்பட்ட
ஒரு யுத்த வீரனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு வெல் ஷார்பன்ட் வேப்பன் தான் இந்த வசனம். அதனுடைய ஆழங்கள் உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் லிசன். உங்களுக்கு ஒரு நோட் இருந்தால் நீங்கள் எழுதுங்க. கத்தி யாரை வேணாலும் வெட்டுறவங்க நம்ம ஜிம்பாடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப பலவீனமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. யாரையாக இருந்தாலும் அதை கற்றி அது எதுக்காக அந்த ஆண்டவருடைய வார்த்தைன்றது வந்து தேவனுடைய கருத்திலிருந்து புறப்படுகிற தண்டாயுதம், அஸ்திராயுதம். அது என்ன பண்ணும்னா தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் அது தேவனிடத்திற்கு திரும்பாது. அப்போ ஊழியக்காரன் வாயில் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாருன்னா நமக்கு புரியுதோ புரியலையோ நம்ம நல்லா கேளுங்க, தெரிஞ்சதை எழுதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் சுமதி சிஸ்டர் வேலை செய்வாங்க. பாஸ்டருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வம்பிழுப்பார். சிஸ்டர் வந்து இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தீங்களான்னு வந்தேங்க பாஸ்டர். மெசேஜ் கேட்டிங்களா? கேட்டுங்க பாஸ்டர். என்ன பிரசங்கம் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம்னுவார். அவங்களுக்கு சொல்ல தெரியாது, திருன்னு முழிப்பாங்க. என்கிட்ட வந்து அக்கா நான் நல்லா தான் கேட்டேன், ஆனால் சொல்லுன்னா எனக்கு நம்மள அநேகருக்கு அப்படி தான் கேட்கும் போது ஆமே நல்லலையானுவோம் சொல்ல தெரியாது. அதை நான் தவறாக சொல்லலை. வேதத்தினுடைய வார்த்தைகளின் வசனங்கள் சிலது நமக்கு பரிச்சயமாக இல்லாமல் இருக்கலாம். அவங்கள போல பேதையான இருதயம் உள்ளவங்களுக்கு அதை சொல்ல தெரியாது. ஆனால் நான் அப்போவே சொல்லுவேன், ஒரு நோட்டு வச்சு எந்த வசனம் உனக்கு பாஸ்டர் பேசுறது புரியுதோ ஜஸ்ட் ரைட் இட் டவுன். அப்போ தான் நம்ம தூங்க மாட்டோம். இல்லை தண்ணி வச்சுக்கோங்க, சில்லுன்னா சில்லு, சூடானா சூடா, நல்ல தூக்கம். கொஞ்சம் சுருக்குன்னு தண்ணி குடிச்சா தூக்கமெல்லாம் போயிடும். பி அட்டென்டிவ். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை புடமிடும். ஆராதனைகளும் பாடல்களும் தீர்க்க தரிசனங்களும் குணமாக்குதலும் இந்த ஆலயத்தில் காணிக்க போடுறது என்னெல்லாம் நம்ம பண்ணுறோமோ எல்லாமே தேவனுக்கு ஏற்புடையது. ஆனால் வார்த்தை மிக மிக முக்கியத்துவம் உடையது. அதுதான் நம்ம மாற்றம், நமது இருதயங்களை தேவனுக்கு நேராக்கும். அல்லேலூயா. மீன் வெட்டுறவங்க ஒரு கத்தி வச்சு தேவையில்லாதெல்லாம் வெட்டி வீசுவான்ல, அந்த மாதிரி இந்த கருக்குள்ள பட்டயம் எனக்குள்ள கிரிய செய்து என்னை பக்குவமடைய செய்கிறது. இந்த டைமில் நம்ம தூங்கிட்டோன்னு வைங்களேன், நமக்கு சுவாபத்தில் ஒரு மாற்றமும் இருக்காது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியும் இருக்காது. டெய்லி பைபிள் எடுத்துடுவோம், கையை தட்டுவோம், ஜாம் பண்ணுவோம், போயிடுவோம். அப்புறம் ஒரு சண்டை வந்தால் வள்ளுன்னுவோம். அப்புறம் 4 பேர் சொல்லுவாங்க, பைபிள் தூக்கிட்டு போய் நீ என்னத்தை பார்த்த, சர்ச்சுக்கு போய் ஏன் இப்படி இருக்கிறேன்னு நம்மளை கொண்டு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நாம் காரணமாகி விடுவோம். அப்போ நம்மை புடமிடுகிற பரிசுத்தமாக்குகிற தேவனுக்கு நேராக வழி நடத்துகிறது ஆண்டவருடைய வார்த்தை. ஒரு ஊழியக்காரனாகட்டும், ஒரு ஊழியமாகட்டும், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆண்டவருடைய வார்த்தை யாருக்குள்ள இருக்கோ அந்த ஊழியக்காரனுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், அந்த சபை வளரும். அந்த ஊழியக்காரனுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் அவனை கைவிடாமல் இருப்பார். அப்படின்னா பாட்டு பாடுறவங்களை கைவிட்டு வரான்னு இல்லை. வார்த்தை வந்து மெயின். இந்த வர்ஷிப்பு, பாட்டு, மீதி எல்லாமே என்ன சப்ஜி, சைட் டிஷ். அப்போ மெயின் எப்படி? சாப்பாடு தான். உமது சொல்லை உணவு போல ஏற்றுக்கொண்டேன், ஃபாதரப்பா பாடுவார். அந்த மாதிரி நமக்கு மெயினான போஜனம், கொழுமையான பதார்த்தம் என்பது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமாவா? ஆசாரியன் கொழுமையானதை புசிப்பான். நமக்கு வசனம் இருக்குது, நம்ம படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் அப்புறம் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. எரேமியா 31:11 வேணா படிச்சிடலாமா? எரேமியா 31:14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். எப்படியா? ஆசாரியனுடைய ஆத்துமா. ஏன் தெரியுமா? இந்த ஆலயத்தில் அந்த கொழுமையான ஆண்டவருடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னேன். இந்த ஆலயத்திற்கு முக்கியமான ஆண்டவருக்கு அடுத்த ஒரு நபர் யாருன்னா போதகர். இந்த போதகருக்கு தான் ஆண்டவர் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த வார்த்தையினுடைய கொழுமையை கொடுக்குறார். அப்போது ஆசாரியன் அதை புசிக்கிறாருன்னா அந்த வசனங்களை தியானம் பண்ணி நல்லா அது பொங்கி இது வரைக்கும் இருதயத்தில் நிறைஞ்சு வாயில் வர்றதுக்கு இருக்குது. அப்போ ஜனங்களை பார்க்கும்பொழுது அந்த வார்த்தை பிரவாகமாய் வரும் பொழுது அந்த நன்மை ஜனங்களை நிரப்புகிறது. ஸோ இது வந்து ஒரு செயின் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். ஆண்டவர் பாஸ்டருக்கு கொடுப்பார், ஆசாரியனுக்கு கொடுப்பார், ஆசாரியன் ஜனங்களுக்கு கொடுப்பார், ஜனங்கள் அதில் திருப்தி ஆகும் போது ஆண்டவர் மகிமைப்படுவார், மறுபடியும் ஆண்டவர் வார்த்தையா. இது ஒரு செயின் ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது. சரி ஏன் ஆண்டவர் முதல்ல விசுவாசிங்களுக்கு தரமாட்டேங்கிறார்? பொறாமையாக இருக்கா? அப்போனா நீங்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அதில் மாற்றமே இல்லை. பாஸ்டருக்கு தான் ஃபர்ஸ்ட். ஆமாம்,
ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு தான் சொல்லுவார், ஊழியக்காரனை தான் வாயா பயன்படுத்துவார். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வேணும்னு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒன்று நீங்கள் ஊழியத்துக்கு வாங்க, இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க. இன்னும் பாஸ்டரமாக இப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்போது இது ஆசாரியனுக்கென்று பகிர்ந்தளிக்கப்படுவது. அந்த கொழுமையான அந்த வார்த்தைகள் நமது இருதயத்தை, ஆத்துமாவையும் நமது உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ரெண்டாவது, அந்த வசனத்தை நம்ம படிக்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகத்தில் அந்த 9வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாமே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். ரெண்டாவது, பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். என்னவா? பேரின்ப நதியினால் அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறீர். இந்த பேரின்ப நதி அப்படின்றது என்ன தெரியுமா? அபிஷேகம். நதியை போல என் மேலே பாய்கிற அபிஷேகம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தண்ணிக்குள்ளே நீச்சல் தெரியாதவங்க ஆழத்துக்கு போகக்கூடாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கணுக்கால் வரைக்கும் இருக்கும்பொழுது நமக்கு ஜாலியாக இருக்கும், முட்டி வரைக்கும் வரும்பொழுது கொஞ்சம் தள்ளாட்டமாக இருக்கும், இடுப்பளவு வரும்பொழுது கொஞ்சம் பேலன்ஸ் அப்படியே கம்மியாகிற மாதிரி இருக்கும். கழுத்தளவுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தண்ணி எந்த பக்கம் போதோ அந்த தண்ணி கண்ட்ரோலுக்கு நம்ம போயிடுவோம். தண்ணி எந்த பக்கம் ஓடுதோ அந்த பக்கம் நம்ம அடிச்சுட்டு போவோம். நமக்கு நீச்சலே தெரியாது, எங்கே இது எதிர்நீச்சல் போடுறது. அதனால தான் ரொம்ப ஆழமான பகுதியில் நீச்சல் தெரியாதவங்க மரியாதைக்கு வெளியே நிற்கிறது நல்லம். அல்லாட்டி நீங்கள் தண்ணியோடு ஆற்றோடு சேர்ந்து போக வேண்டியதுதான். அதுப்போ அபிஷேகம் என்பதும் அப்படிதான். நீச்சலான அனுபவம் என்பது ஆவியில் நிறைந்து 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 இனி நான் அல்ல, என்னை ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர் அப்படின்ற ஒரு நிலைக்கு போவது. முதலாவது செட்டைக்குள்ள வரும் பொழுது வார்த்தை எனும் கொழுமை, என் ஆத்துமாவை திருப்தியாக்குகிற தேவனுடைய வார்த்தை ஆசாரியனுடைய வாயிலிருந்து நமக்கு கிடைக்கும். நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் என்னை தொடருவதற்கு அது ஏதுவாகும். நம்பர் 2, நான் சொன்னேன், அது ஒரு நதி, ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஊற்றெடுத்து பாய்கிறது. அந்த அபிஷேகத்துக்குள்ளான வாழ்க்கை அது நமக்கு வேணும். அதற்காக நீங்க வாஞ்சிக்கணும். ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே அப்படி கேட்கணும். ஊற்று தண்ணீரே என் தேவாவியே, ஜீவநதியே எனக்குள்ள பொங்கி பொங்கி வாங்க ஆண்டவரே, பிரவாகித்து வாங்க. அது இன்னொருத்தருக்கு கூட பிரயோஜனப்படுற அளவுக்கு எனக்குள்ள வாங்க. அந்த அபிஷேகம் உள்ள வாழ்க்கை, அந்நிய பாஷை அடையாளம் சில பேருக்கு கிடைக்காட்டி கூட அந்த ஆண்டவருடைய தொடுதல், அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஆசைப்பட்ட ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பார். அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராய் அந்த செட்டைகளின் மறைவுக்குள்ள நாம போக முடியும். மூன்றாவது, 9வது வசனத்தை படிக்கலாமா? ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே நான் வெளிச்சம் காண்கிறேன். இந்த வெளிச்சம் என்பது தரிசனத்தை குறிக்கிறது. என் தரிசனம், என் வாழ்க்கையினுடைய முக்கியஸ்தர் யாரு தெரியுமா? ஆண்டவர். நான் வாலிப பிள்ளைகளை பார்த்து கேட்பேன், உங்களுடைய ட்ரீம் என்னன்னா? நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அதாகணும், இதாகணும், எல்லாமே உலகத்துக்குரியது. நான் அதை மதிக்கிறேன், ஐ ஹானர், எனக்கு அது பிடிக்கும். அப்படி ஒரு நோக்கத்தோடு படிக்கிற பிள்ளைகளை எனக்கு உண்மையாகவே பிடிக்கும். ஆனால் செட்டைக்குள்ளே வந்த வாழ்க்கையில் பிரைமரி நோக்கம் என்ன தெரியுமா? ஆண்டவர். இதெல்லாம் சப்பு. அப்போ முதல்ல கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். எங்கே இருந்தாலும் அங்கே நான் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு டச் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தரிசனம் என்பது எனது தரிசனம் தூண்டு. ஆண்டவருடைய தரிசனம் எவ்வளோ பெருசு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அண்ணாள் பொருத்தனை பண்ணுறாங்க. என்ன பொருத்தனை பண்ணுறாங்க? எனக்கு ஒரு பிள்ளைய கொடுங்க, உங்களுக்கு ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளைய தருவேன். தட் இஸ் சிம்பிள் டெடிகேஷனா வார்த்தையில். அது ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பு. அந்த 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 பொருத்தனையில் ரொம்ப பெரிய தியாகம் இருந்தது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்போது நீர் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பீரானால் நான் உமக்கு அதை கிவிங் அண்ட் டேக்கிங் பாலிசி, நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன். இது அண்ணாளுடைய தரிசனம். அண்ணாளுக்கு என்ன தரிசனம்? ஒரு குழந்தை என் வயிற்றில் பிறக்கும், வளர்ந்தவனே கொண்டு ஆலயத்தில் விட்டுருவேன், அவ்வளோதான் அண்ணாளுடைய தரிசனம். ஆனால் அந்த அண்ணாளுக்கு தெரியாது அவன் பிற்காலத்தில் என்ன ஆக போகிறான்னு. கொடுக்கும் பொழுதே, வயிற்றில் கொடுப்பதற்கு முன்னாவே ஆண்டவருக்கு அந்த சாமுவேலை குறித்து ஒரு தரிசனம் இருந்துச்சு. என்ன? தெய்வம் அவனோடு கூட டைரக்டாக பேசுவார். அவன் அபிஷேகம் யாரை? ராஜாக்களை அவன் போய் அபிஷேகம் பண்ணுவான்.
தான் முதல் பெயர் சபா மட்டும் பேர் பெற்று விளங்குவான். இன்னைக்கு வரைக்கும் 2000 அத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு கூட நம்ம அந்த சாமுவேலை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு. என்னுடைய தரிசனம், அண்ணாளுடைய தரிசனம் என்ன? எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, நான் உங்களுக்கு தரேன். ஆண்டவருடைய தரிசனம் அப்படி அல்ல. அவன் ராஜாக்களுக்கு ராஜா, அவன் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவான், அவன் தேவனோடும் மனுஷனோடும் பேசுகிறவனாய் இருப்பான். பாஸ்டருக்கு சொல்லாத விஷயத்தை கூட அவனுக்கு நான் சொல்லி தருவேன். அவனது புகழ் பூமி எங்கும் பரவும். 2000 வருஷம் அல்ல, அதுக்கு மேலே ஆனால் கூட அவனை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இது என் தேவனுடைய திட்டம். நம்ம ஆண்டவருக்காக இவ்வளோண்டு தரிசனத்தை வச்சோம்னா அவ்வளோ பெரிய தரிசனத்தை வைக்கிறவர் என் ஆண்டவர். நீங்கள் பணி செய்கிற இடங்களில் நீங்கள் ஒரு வேலை ஒரு ஒரு நம்ம மனோ மாதிரி நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற பிள்ளைங்களோட ஒரு ப்ரேயர் நான் வச்சுக்கிறேன். இல்லாட்டி நான் ட்ரீட் பண்ணுற ஒரு பேஷண்ட்டுக்கு சும்மா ஆண்டவரை பற்றி லைட்டாக சொல்லுவேன். இது உங்களுடைய சின்ன தரிசனமாக இருக்கலாம். ஆனால் அதை குறித்து ஆண்டவருடைய தரிசனம் எவ்வளோ பெருசு தெரியுமா? கற்பனையே பண்ண முடியாது, அவ்வளவு பெரிய தரிசனம். ஒரு நாள் நம்ம சபையில் ஒரு வாலிப பையன் என் இடத்துல வந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, இவன் பயங்கரமான ரெஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாஸ்டர்மா. இவன் போய் ஒரு கடையில் நின்று ஒரு பைபிள் என்ஐவியில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ஐவி வேர்ஷனில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்குது, அது வந்து இலுமினாட்டிஸ் உடையது. அதில் வந்து கீ வேர்ட்ஸ், நம்மளுடைய சத்தியத்தினுடைய ரூட்ஸ் எல்லாம் அவங்க டச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லி, அவன் ஒரு புக் ஸ்டோர்லேருந்து அந்த மொத்த என்ஐவி பைபிளையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. உனக்கு எப்படி கண்ணா? ரிஃபார்மர்ஸ் எல்லாம் நான் புக்கில் தான், ஹிஸ்ட்ரியில் தான் படிச்சிருக்கேன். அவன் மௌனமாக சொன்னான், ஆண்டி கீ இஸ் யோர்ஸ் ஆண்டி, கீ போட்டது நீங்கள் தான். என்னடா சொல்கிற? ஒரு நாள் நான் பர்த்டே பைபிள் வாங்கின்னு வந்தேன் ஆண்டி, நான் பர்த்டே அம்மா எனக்கு பைபிள் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். என்ன வேர்ஷன்னு கேட்டிங்க. நான் என்ஐவின்னும் போது நீங்கள் தான் சொன்னீங்க அதில் நிறைய எரர் இருக்குது கண்ணா, நீ கேஜேவி இல்லாட்டி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் அந்த மாதிரி நீ போய் படி, இது இல்லை நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் கூட படி. மற்றபடி என்ஐவி வந்து நிறைய ஈஸி இங்கிலீஷ், ஆனால் வந்து நிறைய மிஸ்டேக்கு நீங்கள் சொன்னீங்க ஆண்டி. அப்புறம் தான் யோசித்து என்னென்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தா, ஆதி ஆகமம்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்கு கீவேர்ட்ஸில் கை வச்சுருக்குறாங்களோ எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கி அவன் இது கூகுளெல்லாம் போட்டு விட்டான். இவ்வளோ பெரிய காரியத்தை நீ எப்படி பண்ண? எங்களுக்கு ஆதி ஆகமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படித்து முடிக்கவே நமக்கு நிறைய நாள் ஆகுது. நீ எப்படி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னா அப்போ தான் நினச்சேன், எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுலாம் எனக்கு இல்லை, அது தப்புன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதை மட்டும் சொன்னேன். ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், ஆண்டவருக்காக உங்களுக்கு என்ன செய்ய முடியும். உங்கள் பணியிடம், உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வரணும்னெல்லாம் இல்லை, பணியிடங்களில் ஆண்டவரை பற்றி ஒருத்தருக்கு சொல்ல முடியுமா? யாருக்காச்சும் ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? அதன் மூலியமாக நீங்கள் ஆண்டவரை காண்பிக்க முடியுமா? உங்கள் சுவாபங்களில், உங்கள் செயல்களில் எங்கெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் இருக்க முடியும், ஆண்டவரை ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ, டூ தட் மே பி ஸ்மால். அண்ணாள் மாதிரி அது குட்டியூண்டா இருக்கலாம், எனக்கு கொடுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அந்த மாதிரி எனக்கு இவ்வளோதான் தெரியும், லெட் மீ டூ திஸ். அதற்கு பின்பாக நம்ம கற்பனை பண்ண முடியாத, நம்ம சிந்தைகளுக்கு எட்டாத மகா பெரிய தரிசனங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வெளிச்சத்திற்கு நேராய் கடந்து வாருங்கள். இன்றைக்கு இந்த 3 காரியங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் செட்டிக்குள்ள வார்த்தை, அந்த வார்த்தையின் கொழுமையினால நான் திருப்தி ஆகணும். அப்போ ஆலயத்துக்கு வந்தால் கட்டாயமாக தூங்கிடாதீங்க, மெசேஜ் டைமில் சோர்ந்து போயிடாதீங்க, கவனமாக கேளுங்க. ஒருவேளை அட்ராக்டிவாக பேசாமல் இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜோக் சொல்லி உங்களை சிரிக்க வச்சு இல்லாட்டி இப்படி பயங்கர வாய்ஸ் வேரியேஷன் கொடுத்து அப்படியெல்லாம் போதகர்கள் பிரசங்கம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் கொழுமை இருக்கிறது. அந்த கொழுமையை ஆண்டவர் ஊழியக்காரனுக்கு தான் கொடுக்குறார். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணணும் பாஸ்டருக்காக. எங்கள் பாஸ்டருக்கு நிறைய வெளிப்பாடு கொடுங்க ஆண்டவரே, மறைக்கப்பட்ட அநேக பொக்கிஷங்களை எங்கள் ஊழியக்காரருக்கு நீங்கள் திறங்க ஆண்டவரே, மறைக்கப்பட்ட அநேக அடைக்கப்பட்ட கதவுகள் எங்கள் ஊழியக்காரருக்கு திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பாஸ்டருக்காக ஜெபம் பண்ணால் பென்ஸ் பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, நான் எவ்வளோ ஊழியக்காரங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். ஒரு ஊழியக்காரரை பற்றி ஒரு கெட்ட செய்தி கேள்விப்பட்டீங்கன்னா என்ன பண்ணோம்? டமர் டமர் டமார், உங்களுக்கு தெரியுமா? அப்படி பண்ணக்கூடாது. நோ ப்ளீஸ். ஏன் தெரியுமா? ஊழியக்காரனுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். நினச்சி பாருங்கள், உங்கள் பிள்ளைய பற்றி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு குறை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
என் பையன் அப்படி இல்லை, நம்ம போட்டு அடிப்போம். ஏன்னா இப்படி சொல்கிற மாதிரி நடந்துட்டியேடா, அவன் செஞ்சிருக்க மாட்டான்னு தான் நம்ம மனசு சொல்லும். உண்மையாகவே அவன் செஞ்சிருந்தா கூட அந்த தாய் தகப்பன் மனசு என் பிள்ளை அப்படி செஞ்சிருக்க மாட்டான், என் பிள்ளை அப்படி கிடையாதுன்னு அந்த மனசு பொய் சொல்லும். அவன் செஞ்சியே இருந்தால் கூட அந்த மனசு அதை ஏற்றுக்கொள்ளாது. அவனே ஆமாம் மம்மி நான் பண்ணேன்னா கூட அந்த மனசு ஏற்றுக்கொள்ளாது. அப்போது ஊழியக்காரங்கள்லாம் ஆண்டவருடைய தாசர்கள். ஆண்டவர் மனசு ஊழியக்காரனுக்காக எப்பவும் பரிதபிக்கும். அவங்களும் மனுஷர் தான், ஏதோ ஒரு தவறு பண்ணலாம், அதுக்காக நம்ம எக்காலம் ஊதி அந்த தம்பட்டை அடித்தோம்னா ஆண்டவர் மனசு எப்படி இருக்கும்? அவர்கள் தவறும் பொழுது ஆண்டவருடைய மனசு அழுது கொண்டு தான் இருக்கும். தாவீதை போல என் இருதயமும் ஆண்டவர் இருதயமும் ஒன்றுன்னா, ஆண்டவர் துடிக்கும் போது என் மனசு துடிக்கணும், ஆண்டவர் அழும் பொழுது என் மனசு அழணும். ஆண்டவர் அழும் பொழுது நான் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா என் இருதயம் ஆண்டவரோடு இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஊழியக்காரரை பற்றி குறைகளை கேள்விப்படும் பொழுது ஜெபம் பண்ணுங்க, அவங்கள மாற்றுங்க. ஆண்டவரே உங்கள் நாம தூஷிக்கப்பட்டக்கூடாதுப்பா, ஊழியக்காரன் தலைக்கு விழுந்து நின்றக்கூடாதுப்பா. அந்த ஊழியக்காரன் சோர்ந்து போனால் அவனை நம்பி இருக்கிற மந்தை என்ன ஆகும்? அவரை பின்தொடர்கிற பிள்ளைகள் என்ன ஆவார்கள்? மந்தையை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும்லாம் ஆண்டவருடைய வார்த்தை படிக்கும் போது அந்த லிஸ்ட்டில் எங்கள் ஊழியக்காரர் இருந்துடக்கூடாது ஆண்டவரே, எங்களுக்கு தெரிஞ்ச பரிசுத்தவான்கள் இருந்துடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரங்களை பற்றி ஒரு குறை வர்றதுன்னா போட்டு கேட்கவே கேட்காதீங்க. என்ன கேட்டால் அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிடுங்க. அவன் இவன்னு பேசுகிறாங்க, எப்படி பேச துணிகரம் வருதுன்னு எனக்கு தெரியலை. நம்ம பேசுவோமா அப்படி? நாங்களாம் அப்படி வளரல. அதை பேசுறதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி கொடுத்து தான் எங்கள் வீட்டிலலாம் வளர்த்துருக்காங்க. இன்றைக்கி ஒருத்தரை தூஷிக்கணும்னா வாய்க்கு வந்தபடி தூஷிக்கிற உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு ஆண்டவர் அதில் பிரியப்படுவார்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை ஆண்டவர் துக்கப்படுவார் தானே, அப்படி ஆண்டவரோடு கூட சேர்ந்து நாமளும் அந்த ஊழியக்காரனுக்காக கண்ணீர் சிந்தி அழணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை எல்லாருக்கும் சொல்கிறத விட அவங்களுக்காக மறைவிடத்தில் வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ரே ஃபார் யுவர் பாஸ்டர்ஸ். அப்போது செட்டைகளின் நிழலுக்குள்ள வார்த்தையின் கொழுமை இருக்கிறதுன்னு சொன்னேன். அபிஷேகம், இந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னா நுகங்களை முறிக்கும். நுகம் என்பது நிமிர்ந்து ஆண்டவரை கூட பார்க்க முடியாதபடி என் கழுத்துக்கு மேலே என்கிட்ட தான் இருக்கும், ஆனால் என்னால் தூக்கி போட முடியாது. அப்படிப்பட்ட அடிமைத்தனங்கள். இந்த அபிஷேகம் தான் என்ன பண்ணுன்னா நுகங்களை முறிக்கும். நம்பர் 3, தரிசன பார்வை. என் ஆசையெல்லாம் ஆண்டவர் மேலே தான், என் தரிசனமெல்லாம் ஆண்டவர் மேலே தான். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு இடத்துல நான் ஆண்டவரை காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இந்த தரிசனம். சின்னதாக இருக்கலாம், இதற்கு பின்பாக இங்கே முன்னால் குட்டி தரிசனம் இருக்குது, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஆண்டவருடைய தரிசனம் இருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த செட்டைக்குள்ளே வரணும், அந்த பாதுகாப்புக்குள்ளே வரணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை? நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கொள்ளலாம், கண்களை மூடிக்கொள்ளலாம். ஆமாப்பா, உமது வழிகளில் நடக்க என் இருதயங்களை நான் ஸ்திரப்படுத்துகிறேன். நீர் காண்பித்த பாதைகளில் ஓட என்னை நான் ஆயத்தமாக்குகிறேன். உமது செட்டைகளின் மறைவில் நான் அடைக்கலம் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அந்த வரிகளை சொல்லி நாம சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை